செக்ஷன் இ புக் வெர்ஷன் பார்ட் 10ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஜேசன் ஒருத்தர் ஜேஜே கிட்ட பேசணும்னு அவளை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ஆனா அவரு சொன்ன மாதிரி நடந்துக்கல. ஏன்னா அந்த இடத்துக்கு கீஃபர் வந்துடுறாரு. அவரை பார்த்த உடனே ஜோசன் ஜேஜே கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. அதுல இருந்து தான் இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. எடுத்த உடனே ஜேஜேவோட கை கால் நடுங்கிறத காமிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே 5 பேரை சமாளிச்சுட்டா. ஆனா இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. இவ சமாளிச்ச அந்த 5 பேரும் எழுந்திருச்சு மறுபடியும் இவளை தாக்க முயற்சி பண்றாங்க. அப்ப ஜேசன் போதும் ஒத்துக்கோன்னு சொல்ல ஜேஜே கடுப்பாகிறா. அப்ப மனசுக்குள்ளவே நான் ஒத்துக்கிட்டா யாராவது வந்து என்னை காப்பாத்துவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இல்ல, கீஃபருக்கு என் மேல அக்கறையே இல்லாத மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். முகத்துல இருந்த காயம் எரிச்சலா இருந்தது. முன்னாடி பட்ட அடியால கண்ணம் எரிற மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் கையை தூக்கி என் மேல விழுந்த அடிய தடுக்க முயற்சி பண்ண. ஆனா சில நொடிக்குள்ள இன்னொருத்தன் அடிக்க முயற்சி பண்ணான். ஒரு அடி என் கையில பட்டுது. நான் ஹேம்பர் கீழே விழுந்தேன். ஆனாலும் சமாளிச்சு நின்னுட்டேன். அடுத்துதான் அவன் வயித்துல ஒரு பஞ்ச் கொடுத்தேன். அவன் ஆல்மோஸ்ட் வாந்தி எடுக்க போற மாதிரி கீழே சரிஞ்சான். அப்ப இன்னொருத்தன் ஜேசன் அந்த பொண்ணு ஈஸியா இல்லன்னு சொன்னான். அதுக்கு அவன் போதும் இவளை முடிச்சிருங்கன்னு கட்டளை போட்டான். அடுத்த செகண்ட் எல்லாரும் ஜேஜேவை அடிக்க பாக்குறாங்க. தலையில அடி விழாத மாதிரி ஜேஜே கைய வச்சு தலைய மறிச்சுக்கிறா. அப்போ ஜேஜே மனசுல ஒரு கேள்வி, நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. அடுத்த செகண்ட் அவங்கள எதிர்த்து போராடுறா. ஆனா அவங்க இன்னும் பலமா ஜேஜேவை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜேஜேவுடைய கவனம் செதறுது. அப்போ ஒருத்தன் ஜேஜே கால்ல இடிக்க உடனே கீழே விழுந்துடுறா. அப்புறம் என்ன, எல்லாரும் அவளை சுத்தி நின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப ஜேசன் இவ்வளவு நேரம் கூட உன்னால தாக்கு பிடிக்க முடியலன்னு கிண்டலா சொல்றான். அப்போ ஜேஜே சுத்தி இருந்த எல்லாரும் தள்ளி போறாங்க. ஒருத்தன் அவன் வந்துட்டான்னு சொல்ல ஜேஜே நிமிந்து பாக்குறா. கதவு கிட்ட யாரோ ஒருத்தர் நின்னுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க முகத்துல எந்த உணர்ச்சியும் இல்ல. வேற யாரு, கீஃபர் தான். அப்ப ஜேசன் வெளியேதான் இருந்த, அங்க இருந்து இங்க வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமானு கிண்டலா சொல்றான். இன்னொரு பக்கம் ஜேஜே எழுந்திருச்சு பக்கத்துல இருந்த செவர்ல சாஞ்சி உட்கார்ந்துக்கிறா. உடம்பு முழுக்க வலிக்குது. இன்னொரு பக்கம் கீஃபர் எதுவும் பேசாம ஜேஜேவை பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஜேசன் போலியான அக்கறையோட கொஞ்சம் அதிகமா போயிடுச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்ததா கீஃபரை பார்த்து நீ லேட்டா வந்ததுனால அவளோட விளையாட வேண்டியதாயிடுச்சுன்னு சொல்றான். கீஃபர் ஜேசன் ஆட்களை ஒரு முறை பார்த்துட்டு அடுத்ததா ஜேஜேவை பார்த்து உனக்கு என்ன ஆச்சு, கொஞ்சம் பேர் தானே இருக்காங்க, அவங்கள ஈஸியா சமாளிக்க முடியலையான்னு கேக்குறான். ஜேஜே அதுக்கு பதில் சொல்லல. அப்போ ஒருத்தன் உன் கேர்ளால எங்களை சமாளிக்க முடியலன்னு சொல்றான். அவன் என் காதலன் இல்ல, அவ என் காதலி இல்லன்னு ஜேஜேவும் கீஃபரும் ஒரே நேரத்துல சொல்றாங்க. அதை கேட்ட ஜேசன் சிரிச்சுக்கிட்டே அப்படியா, கேள்விப்பட்டது உண்மை போல இருக்கு. கீஃபர் ஒரு பொண்ணை யூஸ் பண்ணி அவன் எதிரிய கிண்டல் பண்றான் போல இருக்குன்னு சொல்றான். அதுக்கு கீஃபர் ஜேசன் போதும் உனக்கு என்ன வேணும்னு கேட்க கீஃபர் இன்னைக்கு ஒன்னு சும்மா விட மாட்டேன்னு சொன்ன ஜேசன் அவன் மேல ஒரு சேரை தூக்கி வீசுறாரு. அடுத்துதான் அவனுக்கு ஒரு பஞ்ச் கொடுக்க போக ஆனா கீஃபர் அதை ஈஸியா தடுத்து கைய பிடிச்சிடறான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தாக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜேசன் ஆட்கள் கடைக்குள்ள ஏதோ தேடிட்டு இருக்காங்க. ஜேஜேவும் அவங்க என்ன தேடுறாங்கன்னு பாத்துட்டு இருக்க கடைசியில தான் புரியுது அவங்க கத்திய தேடிட்டு இருக்காங்கன்னு. உடனே ஜேஜே கீஃபரை பார்த்து அவங்க கிட்ட கத்தி இருக்குன்னு குரல் கொடுக்க அதே நேரம் ஒருத்தன் கத்தியோட கீஃபர் கிட்ட பாயிறான். கீஃபர் அவனையும் தடுத்துறாரு. இருந்தாலும் லேசா கீறல் பட்டுடுது. உடனே கீஃபர் அவனுக்கு ஒண்ணு கொடுக்க அவன் மயங்கி விழுந்துடுறான். அதை பார்த்த ஜேசன் கீஃபருக்கு ஒண்ணு கொடுக்க கீஃபர் தள்ளி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஜேசன் ஆட்கள் ஜேஜேவை நோக்கி வராங்க. ஒருத்தன் ஜேஜேவை பிடிக்க முயற்சி பண்ண அவன் முகத்திலே ஒண்ணு விட அவன் கீழே விழுந்துடுறான். அதை பார்த்த இன்னொருத்தன் நீ சுலபமான ஆள் இல்ல போல இருக்குன்னு சொல்லிட்டு ஜேஜேவை தாக்க முயற்சி பண்ண அதுக்குள்ள ஜேஜே அவன் கால்ல ஒண்ணு கொடுக்க அவன் தடுமாறி கீழே சரிஞ்சிடறான். இன்னும் 3 பேர் இருக்காங்க. அவங்க கவனமா ஜேஜேவை நோக்கி மெல்ல வர ஜேஜேவும் பின்னாடியே நகர்ந்து போறா. அப்போ ஒருத்தன் வேகமா பாஞ்சி வர உடனே ஜேஜே அவனுக்கு ஒண்ணு கொடுக்க அவன் பறந்து போய் இன்னொருத்த மேல விழ 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. மிச்சம் இருக்கிறது ஒருத்தன் மட்டும்தான். ஜேஜே கூர்மையா அவனையே பார்த்துட்டு இருக்க அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு பின்னாடி போக ஆரம்பிச்சிடறான். சரி பயந்துட்டான் போல நினைச்சு ஜேஜே அவனே பார்த்துட்டு இருக்க பின்னாடியே போன அவன் பின்பக்கம் இருந்த டேபிள பார்க்காம அதுல மோதி கீழே விழுந்துடுறான். எல்லாரையும் சமாளிச்ச ஜேஜே திரும்பி கீஃபரை பாக்குறா. ஜேசன் ஆட்கள் எல்லாரும் கீழே கிடக்குறாங்க. மிச்சம் இருக்கிறது கீஃபரும் ஜேசனும் மட்டும்தான். ஜேஜே கீஃபரை பார்த்துட்டு இருக்க சமயம் ஜேஜே பின்னாடி வந்த ஒருத்தன் அவளை பிடிச்சுக்கிறான். அவன் கையில ஒரு கத்தி இருக்குது. அவன் கீஃபர்னு கூப்பிட கீஃபரும் ஜேசன் திரும்பி பாக்குறாங்க. ஜேசன் அவன் ஆளை பார்த்த உடனே சிரிச்சுக்கிட்டே கீஃபருக்கு உமல உண்மையிலேயே அக்கறை இருக்கா இல்லையான்னு இப்ப பாக்கலான்னு சொல்றான். ஜேஜே கீஃபரையே பார்க்க கீஃபர் உன்னால செய்ய முடியும் தானேன்னு கேட்க அவன் யார்கிட்ட இத சொன்னானே புரியல. ஜேஜே திரு திருன்னு முழிக்கிறா. கீஃபர் மறுபடியும் உன்னால செய்ய முடியும் தானேன்னு கேட்க இப்பதான் ஜேஜேக்கு கீஃபர் தாங்கிட்ட தான் சொல்றான்னு புரியுது. அடுத்ததா கீஃபர் கண்ணாலேயே சின்னதா சைகை பண்ணிட்டு
ஒன்னுன்னு கத்த உடனே ஜேஜே ரெண்டுன்னு கத்துறா. அடுத்த செகண்ட் ஜேஜேவை பிடிச்சிட்டு இருந்தவன் ஜேஜேவை இறுக்கமா பிடிக்க அடுத்ததா ஜேஜேவும் கீஃபரும் கோரஸா மூணுன்னு கத்திட்டு ஜேஜே இந்த பக்கம் அவளை பிடிச்சிட்டு இருந்தவனை சமாளிக்க இன்னொரு பக்கம் கீஃபர் ஜேசனை சமாளிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல ஜேசனும் அவனுடைய ஆளும் கீழே விழுந்துடுறாங்க. அந்த இடமே அமைதியா இருக்கு. கீஃபரும் ஜேஜேவும் அந்த இடத்த சுத்தி பாக்குறாங்க, யாராவது மறுபடியும் எழுந்திருச்சு வருவாங்களோன்னு. ஆனா யாரும் எழுந்திருக்கல. ஒரு கட்டத்துல ரெண்டு பேரோட கண்ணும் சந்திச்சுக்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல, ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அந்த சிரிப்பு ரொம்ப நேரம் நிலைக்கல. உண்மை புரிஞ்ச உடனே நின்னு போயிடுது. அடுத்த செகண்டே ஜேஜேவுக்கு பலவீனமா இருக்கிற மாதிரி தோணுது. அப்ப கீஃபர் அவளை நோக்கி நடந்து வர இவளும் அவனை நோக்கி போறா. எதை பத்தியும் யோசிக்கல, அவனை அணைச்சுக்கிறா. அவனும் இவளை அணைச்சுக்கிறான். ஏன் இப்படி ரெண்டு பேரும் அணைச்சிட்டு இருக்கோன்னு அவளுக்கே புரியல. அவனை விட்டு விலகி போக முயற்சி பண்றா. ஆனா அவன் விடல. ஒருத்தர் மேல ஒருத்தர் கோபமா இருக்கணும், இப்படி இருக்க கூடாதுன்னு மனசுக்குள்ள நினைச்ச ஜேஜே என்ன ஏன் இப்படி பிடிச்சிட்டு இருக்கன்னு கேக்குறா. அவன் இன்னும் இறுக்கமா கட்டி பிடிச்சி உனக்கு இதுதான் வேணும்னு தோணுது அதனால தான்னு சொல்றான். அதை கேட்டு அதிர்ச்சியான ஜேஜே என்ன எனக்கு இதுதான் வேணுமான்னு தனக்கு தானே கேள்வி கேட்டுட்டு கீஃபர் கிட்ட இப்போ என்ன விடுன்னு சொல்றா. கன்ஃபார்மா? ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கணும்னு தோணுதேன்னு அவன் சொல்ல ஆமா விடுன்னு சொன்ன ஜேஜே அவன் கிட்ட இருந்து விலக முயற்சி பண்றா. ஆனா கீஃபர் அவளை விடாம எனக்கு புரியுது உனக்கு விட மனசு இல்லன்னு சொல்றான். அட இதென்ன பேசுறான், இதெல்லாம் அவனுக்கு தான் வேணும்னு தெளிவா புரியுது, ஆனா எனக்கு தேவைன்னு சொல்றான்னு ஜேஜே மனசுக்குள்ளவே சொல்லிக்கிட்டு இருக்க அப்ப கீஃபர் அவ தலைய அவன் மார்பிள சாச்சிக்க ஜேஜேவுடைய இதய துடிப்பு ரொம்ப வேகமா துடிக்குது. முட்டாள் முட்டாள், நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் கோவமா இருக்கணும், ஏன்னா அவன் உன்னை காயப்படுத்தினான்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப ஜேஜே மனசுக்குள்ளவே அவனுக்கு என் மேல காதல் இல்ல, நேரம் இங்கே நின்னு போயிடக்கூடாதான்னு ஏன் தோணுது, நம்ம இப்படியே இருக்கணும்னு ஏன் மனசு சொல்லுது, அவனோட இதய துடிப்பை கேக்குறது எனக்கு ஒருவித நிம்மதியா இருக்கு, அது என்னோட இதய துடிப்போட சேர்ந்து அடிக்கிற மாதிரி தோணுது, ஒருவேளை அவன் சொன்னதுதான் சரியோ, அவன் அணைச்சுக்கிறது தான் எனக்கு வேணுமோ. அப்ப கீஃபர் எனக்கு தெரியும் உனக்கு இதுதான் வேணும்னு சொல்ல ஜேஜேக்கு அவன் முகம் தெரியல, ஆனா அவன் சந்தோஷமா பேசுறான்னு மட்டும் புரியுது. ஜேஜேக்கு கீஃபர் இப்படி நடந்துக்கிறது குழப்பமா இருக்கு, ஏன்னா அவன் எப்பவுமே இப்படித்தான், ஒரு நிமிஷம் ஏதோ உணர்வு இருக்கிற மாதிரி காட்டுவான், அடுத்த நிமிஷம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி பண்ணுவான். ஜேஜேக்கு கீஃபர் அணைப்பிலேயே இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும்னு தோணுது, ஆனா சீரியஸா என்ன விடுன்னு சொல்றா. அவ சொன்னது கீஃபருக்கும் புரிய வர அவளை விட்டுறான். அவனை விட்டு தள்ளி போன அடுத்த செகண்ட் ஜேஜேக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. அது உடம்பு வலியால இல்ல, மனசு வலியால. அப்ப ஜேஜே மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் காயப்பட்டாலும் அழக்கூடாதுன்னு நினைச்சேன், நான் பொதுவா அழமாட்டேன், ஆனா இவன் பக்கத்துல இருந்தா கண்ணீர் தானா வருதுன்னு சொல்றா. கீஃபர் எதுவுமே பேசல. அப்ப ஜேஜே நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க அவ கேட்டது கீஃபருக்கு புரியல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் மறுபடியும் என்கிட்ட நெருங்குற, ஏன் மறுபடியும் சைகை காட்டுற, நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ இருக்கிற மாதிரி என்ன ஏன் உணர வைக்கிற, ஏன் இப்படி பண்றன்னு கேள்வி மேல கேள்வி கேக்குறா. ஆனா கீஃபர் அவ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம லேட் ஆகுது. நான் உன்னை வீட்டுல விட்டுறேன்னு அவ கைய பிடிக்க போறாரு. ஜே கைய கொடுக்காம நீ போகணும்னா போ, நான் உன் கூட வரமாட்டேன்னு சொல்றா. ஜே இந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்காதன்னு அவன் சொல்ல முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு, ஏன் என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்துற, இது வரைக்கும் செஞ்சது பத்தாதா, இப்போ மறுபடியும் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதோ இருக்கிற மாதிரி காட்டுற, ஆனா உண்மையில ஒண்ணுமே இல்லையா. ஆனா அவன் ஒரு முறை மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு ஜேஜேவைய பார்த்துட்டு இருக்கான். எனக்கு பதில் சொல்லு கீஃபர், உனக்கு உண்மையிலே என் மேல உணர்வு இருக்கா. இப்படி கேட்ட ஜேஜேக்கு கண்ல இருந்து கண்ணீர் வழியுது. மனசுக்குள்ளவே அவன் கிட்ட பிச்சை கேக்குற மாதிரி ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்றா. அப்பவும் கீஃபர் எதுவும் சொல்லல. அப்ப ஜேஜே நீயும் யூரியும் பேசினத நான் கேட்டேன், யூரி சொன்னது உண்மை இல்லைன்னு நான் நம்பணும்னு நினைக்கிறேன், நீ பொய் சொன்ன, என் மேல உணர்வு இருக்குன்னு நீ சொல்றத நான் கேட்கணும். இப்ப கூட கீஃபர் எதுவும் சொல்லவே இல்லை. ஆனா அங்க இருந்து போறாரு. அதை பார்த்த ஜேஜே அவன் என்ன நம்ப வச்சது, என்ன பயன்படுத்தினது, என்ன முட்டாளாக்குனது எல்லாமே ரொம்ப காயப்படுத்துச்சு, ஆனா அதை விட இப்போ என்னை விட்டு போறானே இது அதிகமா காயப்படுத்துதுன்னு சொல்றா. அப்ப கீஃபர் நான் உன்னை வீட்டுல விடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. ஆனா ஜேஜே அங்க இருந்து போகாம அவர் போறதையே பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் மெதுவா தரையில உட்காந்து வாய மூடி அழ ஆரம்பிச்சிடுறா. அழுதுகிட்டே அவ போனை தேடி எடுக்கிறா. போனை ஆன் பண்ணி பர்சி நம்பர் எடுக்கிறா. கண்ணுல கண்ணீர் இருந்ததுனால நம்பர் கிளியரா தெரியல, அதனால தவறுதலா வேற ஒரு நம்பருக்கு கால் பண்றா. 2-3 ரிங் போன உடனே யாரோ கால் அட்டன் பண்ணி பேசுறாங்க. ஹலோன்னு அவங்க சொல்ல ஜேஜாவால பேச முடியல, அழ ஆரம்பிச்சிடுறா. அந்த பக்கத்துல இருக்கவங்க நீ எங்க இருக்க, நான் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. ஜேஜே அழுகைய கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவருக்கு ஸ்பாட்ட சொல்ல நான் வரேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. போன் பேசினதுக்கு அப்புறம் மெல்ல ஜேஜே எழுந்திருச்சு வெளியே வரா. வெளியே ஜேசன் அவன் ஆட்களோட பைக் நின்னுட்டு இருக்கு. பக்கத்துல கீஃபரோட காரும் நின்னுட்டு இருக்கு. கீஃபர் டிரைவிங் சீட்ல உட்காந்து ஸ்டேரிங் மேல
மேல படுத்து இருக்கிறான். தூங்குறானா இல்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்கானான்னு புரியல. கீஃபரை பார்த்த ஜேஜே மனசுக்குள்ளவே நீ மோசமான ஆள், உன்னை மறந்துடுவேன்னு சொல்றா. அப்போ ஒரு காரோட ஹார்ன் சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தாக்க வந்திருக்கிறது ஏரிஸ். உடனே ஜேஜே திரும்பி கீஃபரை பார்க்க அவன் கார் கதவை திறந்து ஜேஜேவை பார்த்துட்டு இருக்கான். உடனே ஜேஜே போயிட்டு ஏரிஸ் கார்ல ஏறுறா. கார்ல ஏறதுக்கு முன்னாடி ஒரு முறை கீஃபரை பார்த்துட்டு தான் ஏறுறா. போற வழியில ஏரிஸ் என்ன ஆச்சுன்னு கேட்க ஜேஜேவால பேச முடியல. தலையாட்டிட்டு வெளிய வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரா. அப்ப ஏரிஸ் கீஃபர் கிட்ட இருந்து தூரமா இருன்னு சொன்னல, நீ கேட்கவே மாட்டல்ல, அவன் உன்னை நல்லபடியா நடத்த மாட்டான், அவன் குடும்ப பிரச்சனை இல்ல, உன்னையும் இழுத்து விட்டுருவான்னு சொல்றாரு. அடுத்ததா ரெண்டு பேரும் வீட்டுக்கு போக ஜேஜேவை பார்த்த உடனே பெரியமா ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜே எங்கம்மா போன, ரொம்ப கவலைப்பட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜேஜேவை நல்லா பார்த்துட்டு ஏன் இப்படி இருக்கன்னு கேக்குறாங்க. சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்றா. அதை கேட்டு அதிர்ச்சியான பெரியம்மா ஏரிஸ பார்த்து போலீஸ் கிட்ட சொன்னீங்களான்னு கேட்க அவன் இல்லன்னு தலையாட்டிட்டு அவ கீஃபர் கூட இருந்தான்னு சொல்றான். அடுத்ததா பெரியம்மா ஒரு சர்வன்ட்ட கூப்பிட்டு ஏதோ சொல்லிட்டு ஜேஜே கிட்ட வா ரூமுக்கு போகலாம், உன் காயத்துக்கு மருந்து போடணும்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்ததா கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. இன்னைக்கு ஹாப்பி ஹார்ட்ஸ் டேவா. அப்ப ஜேஜே இன்னைக்கு ஹார்ட்ஸ் டேன்னு நம்ப முடியுதா, எனக்கு இதேமே இல்லன்னு தோணுதுன்னு சொல்றா. அப்போ போன் வைப்ரேட் ஆக ராக்கி தான் மெசேஜ் பண்ணிருப்பான்னு நினைச்சு போன் எடுத்து பாக்குறா. ஆனா மெசேஜ் ராக்கி கிட்ட இருந்து வரல. ஜேஜேக்கு ரெண்டாவதா யாரோ ஒருத்தன் மெசேஜ் அனுப்புறான் இல்லையா, அவங்க கிட்ட இருந்து வந்திருக்கு. அவன் பேரை கா கோங்குன்னு ஜேஜே சேவ் பண்ணிருக்கா. அவன் ஹாப்பி ஹார்ட் டே, கொஞ்சம் லவ் அனுப்புன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கான். மெசேஜை படிச்ச ஜேஜே இவனுக்கு வேலையே இல்லையா, இப்படியே மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தானா நம்பரை மாத்திர வேண்டியதுதான். சொன்னவ ஏதோ யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அவனுக்கு போங்கடான்னு ரிப்ளை பண்றா. இதுக்கப்புறம் அவன் கிட்ட இருந்து ரிப்ளை வராதுன்னு தோண ஜேஜே சந்தோஷமா ஷூ போட்டுக்கிட்டு வெளியே கிளம்புறா. அடுத்ததா கண்ணாடிய போய் பார்க்க முடிய இப்போ கொஞ்சம் ஷார்ட்டா வெட்டி இருக்கா. முகத்துல இன்னும் சில கீறல்கள் இருக்குது. மருந்து போட்டாலும் இன்னும் சரியா ஆறல. ஏன்னா அந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இன்னைக்கு சிஎனுக்கு பிறந்த நாள். அவன் ரொம்ப லக்கி. ஏன்னா நேத்தும் இன்னைக்கும் கிளாஸே இல்ல. ஸ்கூல்ல ஏதோ முக்கியமான ப்ரோக்ராம் நடக்குது. அதனால இவங்க செக்ஷனையே வர வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜேஜே மொபைலுக்கு மறுபடியும் மெசேஜ் வருது. எடுத்து பார்த்தாக்க ராக்கி தான் அனுப்பியிருக்கா. ரெடியா எங்க பாக்கலான்னு மெசேஜ் அனுப்பியிருக்கா. சிஎனுக்கு கொடுக்க போற கிஃப்ட் ராக்கி கிட்ட இருக்கு. அப்ப ஜேஜே மனசுக்குள்ளவே நான் இன்னும் அவனை மன்னிக்கணுமா வேண்டாவான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா சில விஷயத்துல இன்னொருத்தர் சொல்றத கேட்டு நடக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுவும் வலிக்குதுன்னு சொல்றா. அடுத்ததா ராக்கி மெசேஜுக்கு ரிப்ளை பண்றா. சிஎன் பிளாட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல மீட் பண்ணலான்னு ரிப்ளை பண்ணிட்டு பர்ஸையும் போனையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறா. ஆஞ்சலோ கிட்ட சொல்லலான்னு அவர் ரூமுக்கு போக அவர் ரூமோட கதவு திறந்தே இருக்கு. கதவை தட்ட உள்ள வான்னு சொல்றாரு. ஜேஜே உள்ள போக ஆஞ்சலோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவ வந்த உடனே அவரு வேலையை விட்டுட்டு திரும்பி பார்க்க இவ திக்கி திணறி நான் சிஎன் பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வரேன்னு சொல்றா. வழக்கமா சொல்ற அறிவுரை சொல்லுவாரோன்னு ஜேஜே எதிர்பார்க்க ஆனா அவரு பார்த்து போயிட்டு வான்னு மட்டும் சொல்றாரு. அவரு இப்படி சொல்றது ஜேஜேக்கு ஒரு மாதிரி இருக்கு. அடுத்ததா என்ன அங்க டிராப் பண்ண முடியுமான்னு கேக்குறா. அதுக்கு அவரு எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஏரிஸ் கிட்ட நான் உன்னை டிராப் பண்ண சொன்னதா சொல்லு, அவன் டிராப் பண்ணுவான்னு சொல்ல அவரு இப்படி பட்டும் படாம பேசுறது ஜேஜே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி டிஸ்டர்ப் பண்ணதுக்காக மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறா. அப்ப அம்மா ஜேஜே எங்க போறன்னு கேட்க பர்த்டே பார்ட்டிக்கு எத்தனை மணிக்கு வருவ, ரொம்ப லேட் பண்ணாதன்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஜேஜே ஏதோ யோசிச்சுக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே போக அப்ப ஏரிஸ் ஜேஜேன்னு கூப்பிட ஜேஜே என்னன்னு கேட்க நீ என்கிட்ட லிப்ட் கேட்கலையான்னு அவன் கேட்க ஜேஜேவால பதில் சொல்ல முடியல. சீக்கிரம் ஏறு, நான் உன்னை டிராப் பண்ணலன்னா அண்ணன் கோவப்படுவாருன்னு சொல்றான். ஏரிஸ் இப்படி நடந்துக்கிறவன் கிடையாது. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு ஜேஜேக்கே புரியல. ஏரிஸ் கார் கதவை திறந்து விட ஜேஜே காருக்குள்ள ஏறாம அப்படியே நிக்க அதை பார்த்த ஏரிஸ் இன்னும் எவ்வளவு நேரம் சிலையாட்டம் அப்படியே நிக்க போறேன்னு கேட்க உடனே ஜேஜே காருக்குள்ள ஏறிக்கிறா. அப்ப ஏரிஸ் எங்க போறேன்னு கேட்க ஏரிஸ் நார்மலா பேசுறத பார்த்து ஜேஜேக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை அவனுக்கு காய்ச்சலா இருக்குமோன்னு நினைச்சு அவன் நெத்தில கை வச்சு பாக்குறா. என்ன பண்றன்னு அவன் கேட்க உனக்கு உடம்பு சரியில்லைன்னு இவ சொல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல, உனக்கு தான் பிரச்சனை இருக்கும்னு அவன் சொல்ல அவன் மறுபடியும் இந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறம் தான் ஜேஜேக்கு நிம்மதியா இருக்கு. அப்ப அவன் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க ஒன்னும் இல்ல சிஎன் வீட்டுக்கு போறேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசல. அடுத்துதான் ஏரிஸோட கார் சிஎன் இருந்த பிளாட் கிட்ட வர பிளாட் வாசல்ல ராக்கி கிஃப்டோட நின்னுட்டு இருக்கா. ஏரிஸ் ராக்கிக்கு ஹாய் சொல்லிட்டு ஜேஜே கிட்ட மறுபடியும் எனக்கு போன் பண்ணாதன்னு சொல்றாரு. ஏன்னு இவ கேட்க உன் குரல் கீச் கீச்சுன்னு இருக்கு, என் காது வலிக்குதுன்னு சொல்றான். அப்படியா, நான் இறக்க போற நேரம் வந்ததுனால தான் உனக்கு போன் பண்ணன்னு சொல்லிட்டு ஜேஜே கார்ல இருந்து இறங்கிடுறா. அடுத்துதான் ஜேஜே ராக்கி கிட்ட போக ராக்கி ஏரிஸ் உனக்கு லிப்ட் கொடுத்தானா, இது பெரிய விஷயம்னு சொல்றா. ஆமான்னு சொன்ன ஜேஜே ராக்கி கிட்ட இருந்த கிஃப்ட வாங்கிக்கிறா. அடுத்ததான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போறாங்க.
அப்ப ராக்கி ஏரிஸ்க்கு உடம்பு சரியில்லை போல இருக்குன்னு சொல்ல ஜேஜேவும் சிரிச்சுக்கிட்டே ஆமா ஆனா சீக்கிரமே சரியாயிடுச்சுன்னு சொல்றா. சியனுக்கு இந்த கிஃப்ட் பிடிக்குமான்னு அவ கேட்க நிச்சயமா பிடிக்கும், அதுவும் நீ கொடுத்த கிஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்றா. அதை கேட்டு ராக்கி ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்போ லிஃப்ட் வர உள்ள டேவிட் இருக்காரு. ஜேஜேவை பார்த்த உடனே வந்துட்டியா, நீ வரமாட்டேன்னு நினைச்சேன், நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணலான் இருந்தேன்னு சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டே ஜேஜேவும் ராக்கியும் லிஃப்ட்டுக்குள்ள ஏறுறாங்க. அப்ப ராக்கி ஏன் ஜேஜே இல்லாம பார்ட்டிய ஆரம்பிக்க மாட்டீங்களான்னு கேட்க அப்படிதான் தோணுதுன்னு டேவிட் சொல்றாரு. ஏன்னா சில சமயத்துல சியன் அப்படிதான் பண்ணுவாராம். பர்த்டே பார்ட்டி ரூஃப் டாப்ல நடக்குது, சியன் பிளாட்ல நடக்கல. அங்க போன உடனே லிஃப்ட்ல இருந்து வெளியே போன ராக்கி வேகமா போயிடுறா. ஜேஜேவால போக முடியல, தயங்கி நிக்கிறா. அதை பார்த்த டேவிட் ஜே என்னாச்சுன்னு கேக்குறாரு. உடனே ஜேஜே டேவிட் கிட்ட அவளோட கிஃப்ட கொடுத்து என்னால சியனை பார்க்க முடியாது, இத அவங்க கிட்ட கொடுக்க முடியுமான்னு கேட்க ஏன்னு அவரு கேட்க ஜேஜேக்கு காரணம் தெரியல, ஏதோ ஒண்ணு தடுக்கிற மாதிரி இருக்கு. கிஃப்ட வாங்கின டேவிட் சியனோட பர்த்டே சந்தோஷமா இருக்காதுன்னு சொல்லிட்டு டேவிட் போயிடுறாரு. ஜேஜேவும் லிஃப்ட நோக்கி போக அப்ப யாரோ ஜேஜேன்னு கூப்பிடுறாங்க. ஜேஜேவும் திரும்பி பாக்குறா. கூப்பிட்டது வேற யாரும் கிடையாது, சியன் தான். சியன் வேகமா ஓடி வர கால் தடுக்கி ஜேஜே மேல சரிய 2 பேரும் விழுந்துடுறாங்க. ஜேஜேக்கு ஏற்கனவே உடம்புல காயம் இருந்ததுனால இப்போ கீழே விழுந்ததுல உடம்பு இன்னும் வலிக்குது. எழுந்திருச்சவ உனக்கு புத்தி இல்லையா, மனசுல சூப்பர்மேன் நினைச்சியான்னு கேக்குறா. சூப்பர்மேன் இல்ல, ஹீமேன். சொன்னவன் வா பார்ட்டிக்கு போகலான்னு ஜேஜே கையை பிடிச்சு கூட்டிட்டு போறான். ஜேஜேவால தடுக்க முடியல, அவன் கூட போறா. ரூஃப் டாப்போட கதவு திறந்த உடனே மியூசிக் சத்தம் பலமா கேக்குது. அது மட்டும் இல்ல, ரூஃப் டாப்பையே சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. உள்ள போன உடனே ராக்கி வந்து ஜே எங்க போனன்னு கேக்குறா. ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன்னு சொல்றா. அடுத்ததா ராக்கியும் ஜேஜேவும் ஒரு டேபிள்ல போய் உட்கார்றாங்க. ஜேஜேவுடைய புது ஹேர் கட்டை பார்த்து பசங்கெல்லாம் ஏன் முடிய வெட்டின, உனக்கு நீளமான முடிதான் நல்லா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா ஜேஜே அதுக்கு பதில் சொல்லல. அங்க போக்கேமான் பொம்மை இருக்க அத பார்த்த உடனே ஜேஜேக்கு சந்தோஷம் வந்துருது. ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறா. ஜே நீ சின்ன குழந்தை மாதிரி இருக்கன்னு ராக்கி சொல்ல இது ரொம்ப அழகா இருக்கு, போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு மிக்கா ஒரு போட்டோ எடுத்துக்கிறா. அப்ப ஜேஜே இத நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாமான்னு கேட்க அவங்களாம் சிரிக்கிறாங்க. அப்ப அங்க வந்த சியன் ஐயோ நீ பிரச்சனையில சிக்கிக்கிட்டேன்னு சொல்றான். ஏன்னா அந்த பொம்மைக்குள்ள ஒரு ஆள் இருக்காங்க. அப்போ கீஃபர் அவங்கள நோக்கி வர அவனை பார்த்த உடனே ஜேஜே ராக்கி மிக்கா 3 பேரும் அந்த போக்கேமான் பொம்மை இழுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. போக்கேமான் பொம்மைக்குள்ள இருந்தவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. மாடியோட ஒரு மூலையில நிறைய சேர்ஸ், துணிங்க, பலூன்லாம் இருந்தது. அதுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிறாங்க. அப்ப ராக்கி எட்டி பார்த்துட்டு அவன் போயிட்டான்னு சொல்ல அப்போ போக்கேமான் பொம்மைக்குள்ள இருந்தவன் தலைய கழட்டிட்டு இங்க என்ன நடக்குது, என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க, மேனேஜருக்கு தெரிஞ்சா திட்டுவாருன்னு சொல்றான். பரவாயில்ல, நாங்க உன் மேனேஜர் கிட்ட பேசிக்கிறோம்னு மிக்கா சொல்ல நாங்க உன்னை இப்படி இழுத்துட்டு வந்ததுக்காக மன்னிச்சுக்கோ, அப்படி செய்யலனா உனக்கு காயம் ஆயிருக்கும்னு ஜேஜே சொல்ல அந்த பையனுக்கு ஒன்னும் புரியல. சரி நான் போயிட்டு என் வேலைய பாக்கலாமான்னு கேட்க ஜேஜேவும் சரின்னு சொல்ல அவனும் அங்க இருந்து போயிடுறான். அடுத்ததா ஜேஜே ராக்கி மிக்கா 3 பேரும் சாப்பிட போறாங்க. அப்போ அங்க வந்த கேலிக்ஸ் மிக்கா கிட்ட நாம கொஞ்சம் பேசலாமான்னு கேட்க 2 பேருக்குள்ள சின்ன பிரச்சனை. ஆனா அவ இவன் குரலை கேட்காத மாதிரி நடந்துக்கிறா. அதை பார்த்து கேலிக்ஸ் அழ ஆரம்பிச்சிடுறாரு. அதை பார்த்த ஜேஜே மிக்காவை லைட்டா இடிக்க நான் அவன்கிட்ட பேச மாட்டேன், காரணம் அவனுக்கே தெரியும்னு சொல்றா. அதை கேட்ட கேலிக்ஸ் அங்க இருந்து போயிடுறாரு. உங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சுன்னு ஜேஜே கேட்க மிக்கா பதில் சொல்லல. அப்ப சியன் ஜேஜேவை கூப்பிடுறான். அவன் கையில ஜேஜே கொடுத்த கிஃப்ட் இருக்கு. ஜே இது என்னன்னு கேட்க ஒரு நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் முட்டைன்னு சொல்றா. ஏன்னா அந்த ஜாடிக்குள்ள 1 வருஷத்துக்குண்டான சர்ப்ரைஸ் முட்டை இருக்குது, தினமும் ஒன்னொன்னு திறந்து பார்க்கலாம். அதை பார்த்த உடனே சியன் அழ ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்த ஜே என்னாச்சு பிடிக்கலையான்னு கேட்க அவன் அழுதுகிட்டே பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றான். ஜே என்ன மன்னிச்சிரு, உன்னை காயப்படுத்திட்டேன், அந்த திட்டத்துக்கு நான் ஒத்துக்கிட்டு இருந்திருக்க கூடாது, என்னால நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, மன்னிச்சுக்கோன்னு சொல்றான். அவன் உண்மையா வருத்தப்படுறான்னு ஜேஜேக்கும் புரியுது. அதனால அவன் தலைய தடவி கொடுக்கறா. பரவாயில்ல, நான் கோவப்படல, ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்றா. அவனும் சிரிச்சிட்டு ஜேஜேவை ஹக் பண்ணி நான் இத பத்திரமா பாத்துப்பேன்னு சொல்றான். அப்போ ஜேஜே மறுபடியும் அந்த போக்கேமான் பொம்மைய பாக்குறா. உடனே அந்த பொம்மை கிட்ட போயிட்டு அந்த பொம்மைய கட்டி பிடிச்சி முன்னாடி நடந்ததுக்காக மன்னிச்சுக்கோ, அந்த ஆள் மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டான், அவன் எப்பவுமே என்ன குழப்பிக்கிட்டே இருப்பான், போக்கேமான் உண்மையா இருந்தா நல்லா இருக்கும், பிரச்சனை பண்றவங்கள சமாளிச்சிருவான்னு சொல்லிட்டு ஜேஜே சிரிக்கிறா. அடுத்ததா பரவாயில்ல, நான் அவனை மறந்துடுவேன், அவன் மேல இருக்க உணர்வையும் மறந்துடுவேன்னு சொல்ல உடனே போக்கேமான் பொம்மை அவளை விட்டு தள்ளி போய் அதுக்குள்ள இருந்து நான் அதை அனுமதிக்க மாட்டேன்னு ஒரு குரல் கேக்குது. குரலை கேட்டு ஜேஜே அதிர்ச்சியாக அப்போ போக்கேமான் வேஷம் போட்டிருந்தவன் அதோட தலைய கட்டுறான். உள்ள இருந்த ஆளை பார்த்து ஜேஜே அதிர்ச்சி ஆகுறா. நீ என்ன மறந்துட்டு போகிறத விடமாட்டேன்னு சொல்றான். அது ஜேஜே ஒருத்தன் கிஸ் பண்ணான் இல்லையா, அவன் அதான் காங்னு ஒருத்தன் ஜேஜேக்கு மெசேஜ் அனுப்புவானே அவன். இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.